ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க ஹரி. இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா, பிரசித்தி பெற்ற வடபள்ளி முருகர் கோயில் வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தத்தில் நான் பிளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து வடபள்ளி முருகர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ காரில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் முக்கியமாக. ஸோ இப்போ நல்ல மழை பெஞ்சு விட்டுருக்கு போல இருக்குது. ஸோ ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரை அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் ரீச் ஆகிட்டோம். பக்கம் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில் பேக் சைடில் இருக்கும், அந்த குளத்துக்கிட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ கோயில் பேக் சைடு அந்த குளத்தோட ஃபுட்டேஜ் தான் இது. கோயில் வெளியே வந்துட்டோன்னு நினச்சா கோயில் உள்ள சரியான கூட்டம் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக இன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை வர போல. செவ்வாய்க்கிழமை சொல்லவே தேவையில்லை, முருகர் கோயில்னாவே செம்ம கூட்டமாக இருக்கும். அதுலேயும் வடபழனி கோயில் சொல்லவா வேணும். ஒரு வழியாக லைனில் நின்றுட்டோம். ஸோ லைன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குங்க பெருசாக. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 125 வருஷம் பழமையான முருகர் கோயில்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட ஸ்பெஷல் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 6 வாரம் நம்ம ஃபஸ்ட்டு வீக் வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம ஒரு ப்ரேயரை வந்து நினச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் 6வது வாரம் முடியறதுக்குள்ளே அந்த ப்ரேயர் கண்டிப்பாக நடந்துருக்கும். ஒரு வழியாக தரிசனம் முடிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான